அனைவருக்கும் வணக்கம். அலகு 1 இலக்கணம், சொல் இலக்கணம். இதில் 3வது டாபிக் அயற்சொல் தமிழ்ச்சொல் வேறுபாடு. தமிழ் மொழிக்குன்னு சொல்லிட்டு சில சொற்கள் இருக்கும். அது வந்துட்டு நம்ம அயல் மொழி சொற்களையும் தமிழ் மொழி சொற்களையும் பயன்படுத்திட்டு இருப்போம். அதுக்கான வேற ஒரு சொல்லை கொடுத்துட்டு, வடமொழி சொல்லை கொடுத்துட்டு அதுக்கான தமிழ் சொல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. உதாரணத்துக்கு சாவி, ஜன்னல், பண்டிகை, ரயில் முதலிய சொற்கள்லாம் தமிழ்ல வழக்கில் இருந்தாலும் அவங்க வந்துட்டு இது நமக்கு ஒரு தேசியமாக தான் இருக்கு. என்னப்பா சாவிலாம் தமிழ் சொல் இல்லையா, ஜன்னல்லாம் தமிழ் சொல் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். பிற மொழிகளில் இருந்து தமிழில் வழங்கி வருபவையாகும். இவ்வாறு வடமொழி சொல்ல தவிர மற்ற எல்லா வேற்றுமொழி சொற்களும் திசை சொற்கள்னு தான் சொல்றோம். ஒரு காலத்தில் பாண்டிய நாட்டை தவிர தமிழ்நாட்டின் பிற பகுதிகளில் வழங்கிய கேணினா கிணறு, பெற்றம்னா பசு போன்ற சொற்களையும் திசை சொற்களே இவையும் பாண்டிய நாட்டை தவிர மற்ற வேற நாட்டுல சொன்ன சொற்களையும் திசை சொற்கள்னு தான் சொன்னாங்க. இப்போ வட சொல்னா வருடம், மாதம், கமலம், விடம், சக்கரம் முதலிய சொற்கள் தமிழில் வழக்கில் இருந்தாலும் இவை தமிழ் சொற்கள் அல்ல. இவையும் தமிழ் சொற்கள் அல்ல. வருடம், மாதம், கமலம், விடம் இதெல்லாம் நம்ம நிறைய யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது தான். ஆனா இதுவும் தமிழ் சொற்கள் இல்லை. இதுதான் வடமொழி சொற்கள், அதாவது சமஸ்கிருத மொழி சொற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தற்சமம், தற்பமம் என்று சொல்லிட்டு ரெண்டா பிரிக்கலாம். கமலம், அலங்காரம் என வடமொழியில் இருக்கிறது போன்றே தமிழில் இப்படி வந்துட்டு கமலம், அலங்காரம் அப்படின்னு வடமொழியில் இருக்கிறது மாதிரியே தமிழ்ல இருக்குன்னா தற்சமம்னு சொல்லுவோம். லக்ஷ்மி என்பதை லக்ஷ்மி என்றும், விஷம் என்பதை விடம் என்றும் தமிழ் எழுத்துக்களால் மாற்றி எழுதுவது தற்பமம். சமம்னா அப்படியே ஈக்குவலா எழுதுறதுன்னு வச்சுக்கோங்க. பவம்னா கொஞ்சம் மாற்றி எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். தேங்க்யூ.